வீடியோலாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா கன்ஃபெஷன் ஆஃப் அ சாஃபஹாலிக். ஓகே, ஃபிலிமை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். கன்ஃபெஷன் ஆஃப் அ சாஃபஹாலிக் இது வந்து 2009 அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி. இந்த ஃபிலிம் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சாஃபஹாலிக் சீரீஸை வந்து ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலில் பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. அந்த நாவலுடைய ஆத்தர் யாருன்னா சோஃபி ஹின்சலா அண்ட் டைரக்டர் வந்து யாருன்னா பி.ஜே. ஹோகன். இந்த ஃபிலிமில் வர கேரக்டர் ரெபேக்கா ப்ளூமோட். இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் அடிக்டட். இவங்க வந்து எங்கே போனாலுமே வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி இருக்கிறது மாதிரி இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் அடிக்டர். அண்ட் இவங்க வந்து எங்கே வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னா நியூயார்க் சிட்டியில் வந்து இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய நேம் என்னென்னா ஜியூஸ். ரெபேக்கா வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்டனிங் மேகசினில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய ட்ரீம் வந்து என்னன்னா எங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைன்னா ஃபேஷன் மேகசின் அங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஆசை. அங்கே வந்து ஒன்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து போகிறாங்க. இன்டர்வியூ வந்து போகிற வேலை அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்கார்ஃப் வாங்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுடைய கிரெடிட் கார்டு என்ன செய்யலை, ஒர்க் ஆகலை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குற டைமில் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஹாட் டாக் வெண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் வச்சு என்ன செய்யலாம், அவங்களுடைய சிக்காக இருக்கிற ஆன்ட்டிக்கு இந்த ஸ்கார்ஃபை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அங்கே நின்று இனி ஒரு கஸ்டமர் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கார்ஃப் வாங்குறதுக்காக $20 வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கார்ஃபே வாங்கிட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்டர்வியூக்கு தானே கிளம்பியிருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வியூ நடக்கிற அட்லெட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அங்கே வந்து வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த பொசிஷன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பட் இனி ஒரு பொசிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் மேகசினில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேவிங். ஸோ அங்கே வந்து இன்டர்வியூக்காக அங்கே வந்து பொசிஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு உள்ளது இவங்களுக்கு வந்து தெரிய வருது. அங்கே வந்து இன்டர்வியூ போகிறாங்க. அங்கே இன்டர்வியூ போகிற டைமில் அங்கே இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணது வந்து யார் அப்படின்னா எடிட்டராக இருக்கிற லூக் பிராண்டன். இவங்க தான் என்ன செய்கிறாங்க ரெபேக்கா ப்ளூமோட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெபேக்காவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம நேரமாக பார்த்துருந்தோம், இவங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்கார்ஃப் வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து $20 கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த $20 கொடுத்தது வந்து யார் தான், இந்த லூக் தான் என்ன செஞ்சுருக்காங்க, $20 கொடுத்துருக்காங்க. அது இப்போ ரெபேக்காவுக்கு வந்து தெரிய வருது. அன்னைக்கு ஈவினிங் ரெபேக்கா அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் 2 பேருமே வந்து இன்டாக்சிகேட்டாக வந்து இருக்கிறாங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அன்கான்ஷியஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இன்டாக்சிகேட்டாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் இவங்க வந்து லெட்டர் வந்து எழுதுகிறாங்க. எங்கே வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா அட்லெட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சேவிங்க்கு வந்து எழுதுகிறாங்க. பட் அவங்க லெட்டர் எழுதுகிற டைமில் எழுதி முடிச்சுட்டு அதை வந்து ராங்காக வந்து சென்ட் பண்ணுறாங்க. லெட்டரை பார்த்து யார் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறான்னா லூக் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஸோ லூக் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, வேலைக்கு வந்து ஹேர் பண்ணுறாங்க. ரெபேக்கா வந்து அவங்களுடைய ரியல் நேமை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெசிடேட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் லூக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோனிகர் அப்படின்னு சொல்லிட்டு நேமை வந்து டினோட் பண்ணுறாங்க. மோனிகர் அப்படின்னா அதோடைய மீனிங் என்னென்னா த கேர்ள் இன் தி க்ரீன் ஸ்கார்ஃப். சக்ஸஸ்ஃபுல் சேவிங் மேகசின் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு வந்து போகுது. ஸோ இதனால யாருக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா யாருக்கு வந்து ஒரு ஃபேம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேம் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து யார் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெபேக்காவை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெபேக்காவுக்கு வந்து ஒரு டிவி இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இன்டர்வியூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரெபேக்கா வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்லெட் உடைய எடிட்டரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அவங்கள மீட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நடக்கு அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஒரு ரிச் லுக் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து அந்த அக்கேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எடிட்டரை வந்து மீட் பண்ணுறாங்க. ரெபேக்காவுடைய ஃப்ரெண்ட் ஜியூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெபேக்காவை வந்து சாஃபஹாலிக் அனானிமஸில் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து வைக்கிறாங்க. தென்
இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இன்டர்வியூக்கு மட்டும் கிடையாது, சியூஸ்க்கு வந்து வெட்டிங் வர போகுது. ஸோ அதுக்காகவும் என்ன செய்ய போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெபேக்கா வந்து சக்ஸஸ்ஃபுல் சேவிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுடைய ஆர்டிகல்ஸை வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோடைய ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து கம்பெனிக்கு நேமுக்கு வந்து ஒரு ராங் திங்ஸை வந்து கொண்டு வருது, அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ரெபேக்காவுடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அவர் வந்து ரொம்ப பிட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம வந்து செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கு ரெபேக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து தேவையில்லை, விற்க வேணாம், நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன செஞ்சீங்க, இந்த வெஹிக்கிளை வந்து வாங்குனீங்க, ஸோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், விற்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இந்த டைமில் லூக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து பிராண்டன் கம்யூனிகேஷன் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெபேக்காவுக்கு வந்து நிறைய கடன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாருன்னா, சோஃபாலிக் அனானிமஸில் இருந்த மெம்பர்ஸ் தான் என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க வந்து க்ரீன் கலர் ஸ்கார்ஃப் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து $300 வந்து செல் பண்ணாங்க. $20 வாங்கிட்டு $300 என்ன செய்கிறாங்க, செல் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த ஃபிலிமுக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெபேக்கா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டான ஜூஸ் மேரேஜுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க மேரேஜுக்கு வந்து வேறு யார் வர, லூக்கும் வந்து வந்திருக்காங்க. ஸோ ரெபேக்கா வந்து கஷ்டப்பட்டு அவங்க பிடிச்சி வாங்கின அந்த சாரியை வந்து அந்த ஸ்கார்ஃபை வந்து செல் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த செல் பண்ணதுனால இது யாருக்கு வந்து தெரிய வருது, லூக்குக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதே க்ரீன் கலர் ஸ்கார்ஃபை வந்து லூக் வந்து என்ன செய்கிறாங்க, ரெபேக்காவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் நேரமே நம்ம பார்த்தோம், லூக் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ரெபேக்கா அண்ட் லூக் வந்து என்ன செய்கிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து சேம் கம்பெனியில் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஃபிலிமை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.